ஹாய். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ப்ரீவியஸ்ல ஒரு மொபைல் ஆப்போட எப்படி ஒரு MIT ஆப் இன்வெர்ட்டர்ல ஒரு மொபைல் ஆப் கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம இந்த மொபைல் ஆப் எப்படி கிளவுடோட இன்டர்ஃபேஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நம்ம இப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி செய்யலாம். ஸோ அந்த நியூ ப்ராஜெக்ட்ல நான் LED கிளவுடுன்னு கொடுக்குறேன். ஸோ நான் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் சேம் அந்த LED ஆன் அண்ட் ஆஃப் ப்ராஜெக்டை தான் பண்ண போகிறேன். அந்த LED ஆன் அண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் எப்படி க்ளவுடோட இன்டர்ஃபேஸ் ஆகுதுங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நான் இங்கே சேஞ்ச் பண்ணுற ஒரு டேட்டா எப்படி எனக்கு க்ளவுடில் சேஞ்ச் ஆகுது, அதாவது சேட்டலைட்டில் சேஞ்ச் ஆகுது. அந்த சேட்டலைட்டில் சேஞ்ச் ஆன டேட்டா எப்படி என்னோட மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு சேம் ப்ராஜெக்ட்டுங்கிறதுனால எனக்கு 2 பட்டன் வேணும். ஸோ ஒரு லேபிள் நான் அதை செக் பண்ணுறதுக்காக என்னோட ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ஸோ இப்போது நான் அடிஷ்னலாக இன்னொரு ஆப்பை ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது எங்கே இருக்குன்னா, எக்ஸ்பிரிமெண்டலில் ஃபயர்பேஸ் டிபின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபயர்பேஸ் டிபிங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி இங்கே வைங்க. ஸோ இது ஓகே கொடுத்துருங்க. அது உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிடும். ஆப்போட ஃப்ரண்ட் எண்டில் உங்களுக்கு தெரியாது. ஸோ இதில் ப்ராஜெக்ட் பக்கெட் இருக்கு இல்லையா, ஸோ இதை அப்படியே கிளியர் பண்ணுங்கள். மேலே டிஃபால்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, ஸோ அதையும் கிளியர் பண்ணுங்கள். ஃபயர்பேஸ் ஸ்டோக், ஸோ இதையும் கிளியர் பண்ணிடுங்க. ஸோ இது ஃபுல்லாக எம்டியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பிளாக்ஸ்குள்ளே போகலாம். ஸோ பிளாக்ல நான் என்ன பண்ண போகிறேன், when button on click, same when button to click, எனக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் நடக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் கால் ஃபயர்பேஸ் ஸ்டோர் வேல்யூன்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை எடுத்துகிட்டு நான் இதுக்குள்ளே ட்ராக் பண்ணி வைக்கிறேன். சேம் நான் இதுலேயும் எடுத்து வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லேபிள் இல்லையா, லேபிளில் எனக்கு என்ன டெக்ஸ்ட் ஆகுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். நான் மொபைலில் என்ன சேஞ்ச் பண்ணிட்டு என் மொபைலில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதே சமயம் எனக்கு க்ளவுட்லேயும் டிஸ்பிளே ஆகணும் இல்லையா. ஸோ என்னோட மொபைலில் டிஸ்பிளே ஆகிறதுக்கு நான் லேபிளில் சேம் அந்த ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறேன். சேம் இந்த டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். சேம் இந்த ப்ராசஸ் இதில் டேக்லேயும் ஆட் பண்ணுறேன். டேக்லேயும் ஆட் பண்ணுறேன், 2 டேக்லேயும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ லாஜிக்கில் இதில் ட்ரூன்னு ஆட் பண்ணுறேன், இதில் ஃபால்ஸ்ன்னு ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இதில் ஆன்னு கொடுக்குறேன், இதில் ஆஃப்னு கொடுக்குறேன். ஸோ டேக் நேம் LED ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இதோட டேக் நேம் LED ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். ஸோ என்னோட ஆப்பை நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதில் என்ன நான் பண்ணியிருக்கேன்னா, when button on click set label on to text, டெக்ஸ்ட்டில் எனக்கு ஆன்னு டிஸ்பிளே ஆகணும். அதே சமயம் LED ஸ்டேட்டஸுங்கிறதுல எனக்கு ட்ரூன்னு டிஸ்பிளே ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எப்போ நான் பட்டன் டூ கிளிக் பண்ணுறனோ அப்போது எனக்கு ஆஃப்ன்ற டிஸ்பிளே என்னோட மொபைலில் டிஸ்பிளே ஆகணும். ஸோ ஃபயர்பேஸில் எனக்கு LED ஸ்டேட்டஸ்ன்ற டேக்கில் எனக்கு ஃபால்ஸ்ன்னு டிஸ்பிளே ஆகணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போது நம்ம ஃபயர்பேஸை எப்படி நம்ம ஆப்போட இன்டர்லிங்க் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் நியூ விண்டோவில் ஃபயர்பேஸ் கன்சோல்னு டைப் பண்ணுங்க.
ஸோ எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் என்னோட மெயில் ஐடி வச்சு லாக்இன் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் ஆகிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ஸோ லோட் ஆகிட்டு இதில் நான் ஆட் ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இதெல்லாம் டிஸ்பிளே ஆகுது. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணணும், உங்களுக்கு நியூவாக இருக்கும். ஸோ உங்கள் மெயில் ஐடி ஆக்சஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். இதோ என்னோட மெயில் ஐடி இதை வச்சு தான் நான் ஆக்சஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் ப்ராஜெக்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துக்கலாம். நான் ப்ராஜெக்ட் நேம் வந்து எல்இடி ஆன் கொடுக்குறேன். எல்இடி ஆன் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இங்கே ப்ராஜெக்ட் ஐடி கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் ஐடி. ஸோ நான் இந்த கண்டிஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ கிரியேட் ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் கண்டினியூ கொடுத்து உள்ளே போகிறேன். உள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து இந்த டேட்டா பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த டேட்டா பேஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. இதில் கிரியேட் டேட்டா பேஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிரியேட் டேட்டா பேஸ்ன்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் எனேபிள்னு கொடுங்க, வேற எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து கிளவுட் ஃபயர் ஸ்டோர்னு இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து ரியல் டைம் டேட்டாபேஸ்னு இருக்கு இல்லையா, ரியல் டைம் டேட்டாபேஸை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு இங்கே இந்த ப்ராஜெக்ட் ஐடி இங்கே வந்துருச்சு. ஜஸ்ட் நான் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க் இங்கே காப்பி பண்ணி இதை காப்பி பண்ணிட்டு காப்பி கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகிடும். இதை காப்பி பண்ணிட்டு வந்து MIT ஆப் இன்வென்டரில் டிசைனர் பிளாக்ல ஃபயர்பேஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து யூஆர்எல்னு இருக்கு இல்லையா, ஃபயர்பேஸ் யூஆர்எல், இதில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். இதுதான் உங்கள் ப்ராஜெக்டோட யூசர் ஐடி. சேம் நான் இங்கே போகிறேன். இங்கே போய் திருப்பி ப்ராஜெக்ட் ஓவர், இப்போது நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஓவர் வியூவில் வந்து இந்த செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதுக்குள்ளே போங்க. இதில் வெப் ஏபிஐ கீன்னு இருக்கு இல்லையா, இந்த வெப் ஏபிஐ கீயை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி இதில் ஃபயர்பேஸ் டோக்கன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. இதுதான் உங்கள் பாஸ்வேர்டு, உங்கள் சர்வருக்கான பாஸ்வேர்டு இதுதான், உங்கள் சர்வருக்கான யூசர் ஐடி, உங்கள் சர்வருக்கான பாஸ்வேர்டு இதுதான். ஸோ நீங்கள் எப்போ ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் இந்த ப்ராஜெக்ட் பக்கெட் வந்து எம்டியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இது ரெண்டும் நான் காப்பி